காலை உணவான கூழ் பழங்கள்லாம் சாப்பிட்டு தூத்துக்குடியில் இன்னைக்கு ஷூட் இருக்கு, நீட்டாக கிளம்பிட்டேன். நான் என் பர்சனல் யூஸ்க்கு இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். இது iPhone 12 mini ஓகேங்களா. ஒரு நாளைக்கே குறைஞ்சது 3-4 தடவை சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஒயர்லெஸ் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபோன் ஃபுல்லாக சார்ஜாக இருக்கும் போது பவர் பேங்கை சார்ஜ் போட்டுருவேன். ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால இதை பேக்கில் ஒட்டி வச்சாலே போதும், சார்ஜ் ஏறிடும். நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா பேட்டரி மாற்ற 8000 ஆகும். ஆனால் அந்த ஒயர்லெஸ் பவர் பேங்க் 1100. ஆனால் இப்போ 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது. ஃபோன் மேலே வச்சா பச்சக்குன்னு ஒட்டுதே தவிர அதில் இருக்க சார்ஜ் ஃபோனுக்கு ஏற மாட்டேங்குது. லக்கிலி பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாக்ஸும் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்டியும் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நான் தூத்துக்குடியில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். இப்போ நான் ஷூட் விஷயமா தூத்துக்குடிக்கு தான் போகிறேன். ஸோ இப்போ வாரண்டி கிளைம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொருள் வாங்கினதுக்கான பில்லை நான் தொலைச்சிட்டேன். ஆனால் என் கூகுள் பேல அந்த கடைக்கு நான் பே பண்ண ரெசிப்ட் கண்டிப்பாக காட்டும். சரி, ஷூட்டை முடிச்சுட்டு வாரண்டி கிளைம் பண்ணலான்னு தூத்துக்குடி கிளம்பிட்டேன். தூத்துக்குடியில் இருந்தபடி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. என் ஸ்கூலில் படித்த சீனியர் அண்ணா MVJன்னு ஒரு டூரிங் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்ல. நீங்க ஃபேமிலியா காமா போகணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல பசங்களோட ஃபுல் வைப் பண்ணணும்னாலும் சரி, வேனை பார்த்து பக்காவா வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் இந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் சும்மா பரட்டி விட்டுருச்சு. சீட்டும் லெதர் சீட்டு, வேனும் ஃபுல் ஏசி, அதனால நல்லா இருந்துச்சு. ஸோ எங்க அண்ணனை ஆதரிக்கவும் இப்போ கூட வேன் 3 ட்ரிப்பு போதான். கிளைண்ட் எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்றதை என்கிட்ட காட்டினாங்க. அண்ணனோட ஆபீஸும் தூத்துக்குடியில தான் இருக்கு. இந்த கல்யாணம், காது குத்து, மறுவீடு, ஊருக்கு போறது, டூருக்கு போறது, சாமி கும்பிட போறதுன்னு ஒரு நாள் ட்ரிப்பா இருந்தாலும் சரி, இல்ல உல்லாச பயணமா இருந்தாலும் சரி, அண்ணனுக்கு அன்போடு ஆதரவளிக்கவும். அப்புறம் தூத்துக்குடி வந்த வேலைக்கு KTM ஷோரூம் போயிட்டு வீடியோவை எடுத்துட்டு அப்படியே அந்த பவர் பேங்க் இஷ்யூன்னு சொன்னேன்ல, அதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண அந்த கடைக்கு போனேன். அதே பிராண்ட் அதே மாடல் உள்ள ஒன்று இருந்துச்சு. அப்புறம் நான் நினைச்ச மாதிரியே என்கிட்ட பில்லு கேட்டாங்க. நான் என்கிட்ட பில்லு இல்ல, ஜிபே ரிசிப்ட் இருக்குன்னு காட்டினேன். நல்ல விஷயம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பில்லிங் டேட்டா பாக்குறதுக்கு முன்னாடியே வாரண்டி நாங்க 1 yearலாம் கொடுத்துருக்க மாட்டோம், 3 to 6 months தான் கொடுத்துருப்போம்னு சொன்னாங்க. பில்லிங் டேட்டா பார்த்தா இன்னும் 6 months ஆகல. ஸோ வாரண்டி கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் பவர் பேங்கையும் பாக்ஸையும் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். 1 weekல கால் பண்றேன்னு சொன்னாங்க. நைட் ஆகி போச்சு. ஏதாவது ஒரு கடையில் டின்னரை சாப்பிட்டு நானும் ஊருக்கு கிளம்புறேன். நீங்களும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.